மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தவேக தலைவர் விஜய் எப்படி வேண்டுமானாலும் பாட்டு பாடுவார், ஆட்டம் போடுவார், குட்டி கர்ணம் கூட அடிப்பார். ஆனால் மக்கள் அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வெளியில் செல்ல மாட்டார்கள் என்றும் தங்களிடம் இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் என்றார். அவர் திருக்குறளையும் மொழிபெயர்ப்பார், எதை வேணாலும் மொழிபெயர்ப்பார், என்ன வேணாலும் ஆட்டம் போடுவார், என்ன வேணாலும் பாட்டு பாடுவார், எல்லாம் நடிப்பார், எல்லாம் டான்ஸ் ஆடுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியாது. அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் தவேக தலைவர் விஜயை இன்னும் ஒரு நடிகராகவும் மிகப்பெரிய டான்சராகவும் தான் மக்கள் பார்ப்பதாக நடிகை குஷ்பு தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் தவேக 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் நடனமாடியது தொடர்பாக நைனா நாகேந்திரன் விமர்சனம் செய்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு மேடை நாகரிகம் என்று ஒன்று உள்ளதாகவும் நடிகராக ஆடினால் அது வேறு மாதிரி, அது அவரது ஸ்டைல் என்றும் நடிகை குஷ்பு கூறினார். மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நீங்க மேடையில ஒரு சாதாரணமான ஹீரோ மாதிரி நீங்க போய் ஆடினீங்கன்னா அது வேற மாதிரி போகும். ஒரு கட்சியோட தலைவருங்கிறது முறையில, பட் அது ப்ராபப்ளி அவருடைய ஸ்டைல் இருக்கு, அது விஜயோட ஸ்டைல் இருக்கு. மக்கள் விஜய் என்னத்தான் ஒரு தலைவர் இருந்தாலும் விஜய் ஒரு நடிகர், ஒரு மிகப்பெரிய டான்சர் அப்படிதான் பாக்குறாங்க. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. நான் என்னால சொல்லிக்கிறதுக்கு எனக்கு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.